நீங்கள் நாடகம் பார்த்துன்னே இருப்பீங்க. அப்படியே வந்து அந்த கதாபாத்திரத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும், தொடருன்னு போட்டுருவாங்க. அப்போ தான் நீங்கள் மறுநாள் பார்ப்பீங்க. ஆனால் நம்மளுடைய நோக்கம் நீங்கள் மறுநாள் பார்க்கணுன்றது கிடையாது, புரியணுன்றதுக்காக. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் தான் புரியும். ஒரே ஸ்ட்ரெச்சில் சொன்னால் புரியாது. இப்போ யோகி அவயோகி வீடு கொடுத்தவர் பார்த்தவர் சாரநாதன் இப்படிலாம் சொன்னால் புரியாது. நம்ம ஒரு கதையாக சொன்னால் புரியும். நான் என்ன சொல்கிறேன், மிதுன ராசிக்காரர்கள் எங்கே இருக்காங்களோ அவங்களை சுற்றி இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்கிறேன். அவர்களை எதிர்ப்பவர்கள் தோற்றுருவாங்க. உதாரணம் சொல்கிறேன், ஒரு பெரிய ஒரு 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 ஓனர் வந்து மிதுன ராசிக்கார பையனை ஓட்டுநராக வச்சுருக்காருன்னா அவர் ஜெயிச்சிருவார். அவருக்கு எதிர் அணியில் இருக்கிறவர் தோற்றுருவார். இதுமாரி பல ரகசியங்கள் ஏன் நான் சொல்ல தவிர்க்கிறேன்னு வைங்களேன், நாளைக்கு காலையில் ஒருத்தருடைய வேலை போயிடும். தம்பி நீ என்ன ராசி, தம்பி நீ என்ன ராசி, சார் கடகராசி சார், சார் நீ வேறு இடத்துல டியூட்டி இருந்தால் பார்த்துக்க அப்படின்ட்டு மிதுன ராசியை கூப்பிட்டு எடுப்பாங்க. நம்ம ஏன் ஒரு சில ரகசியங்களில் புதுவெளியில் பேச தவிர்க்கிறோம், யோசிக்கனாலும் பேசணும்னு நினச்சி பேசினா நிறைய விஷயத்தை அப்படியே அள்ளி இறைக்கலாம். கிடக்குது அவ்வளோ உண்டு உள்ள. ஆனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருவாங்களோன்ற ஒரு அச்ச உணர்வில் தான் நம்ம தவிர்க்கிறோம். மிதனத்துக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு. ஆனால் மிதனத்துக்கு என்ன தன்மை உண்டு, விஷயங்களே வெளியே சொல்லிட்டோம்.